Hello viewers, welcome to Radhis Tamil Kitchen. Radhis Tamil Kitchen la இன்னைக்கு வெஜிடபிள் குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாணல்ல ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி ஒரு 2 கரண்டி அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இத சேர்த்திருங்க. கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியிட்டோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்ததா பெரிய வெங்காயம் 2 வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துனா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்ததாக காய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பீன்ஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. சின்னதாக ஒரு கேரட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன பீஸ் குடமிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துட்றேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. காய் வந்து பாதி வேகணும். ஃபுல்லாக வேக தேவையில்லை. நம்ம மாவில் பணியாரம் ஊற்றும் போது பாதி வெந்துடும். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து இந்த காய்க்கு தகுந்த மாதிரி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து பணியாரத்துக்கு மாவில் வந்து ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் குக் ஆகினா போதும். காய் நல்லா பாதி குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக தோசை மாவு வந்து ஒரு 3/4 கப் அளவு எடுத்திருக்கேன். நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க வெங்காயம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பணியாரத்துக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ அடுத்ததாக குழி பணியாரம் ஊற்றிடலாம். அடுத்ததாக பணியாரக்கல்லை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு வந்து ஒவ்வொரு குழியில் ஊற்றிடலாம். அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. பணியாரம் எல்லா குழியிலும் ஊற்றின பிறகு ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. ஒன் சைடு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பிக்கலாம். ஒன் சைடு வெந்த பிறகு மெதுவாக திருப்பி விட்டுருங்க. திருப்பி போட்ட பிறகு இன்னும் ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த சைடு நல்லா வேகட்டும். உள்ளே இருக்க பணியாரம் வெந்துருச்சு. இப்போ இதே பிளேட்டில் மாற்றிடுங்க. ஹெல்த்தியான வெஜிடபிள் குழி பணியாரம் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். குழந்தைங்க காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்கம்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க.
இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.